ஆனால் பொதுவாக ஒரு அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலோ இல்லை இது முதுகுல குத்துற மாதிரியான வேலை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அதான் எடுத்து பேசுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒண்ணுமே பண்ணலனாலும் இவங்களா ஒன்று உருவாக்கி ஐயோ பண்ணிட்டாங்க ஐயோ பண்ணிட்டாங்கன்னு பேசுறதுதான் நம்ம பார்க்குறோம். அரசியல்ல நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு சின்ன குண்டூசியால குத்தி இருப்பான், கடப்பறையில என்ன குத்திவிட்டான்னு தானே பேசுவாங்க. அப்ப அதுதானே இங்க அரசியல். உங்களை கடப்பறையில குத்திவிட்டான், குண்டூசி அளவு கூட நீங்க வருத்தப்படலன்னா என்ன பண்றது, வெளியில காமிக்கணும்ல. அது ரொம்ப வினோதமாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நமக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு நடுவில் அவருக்கு கிடைக்கிற டைமில் அதை அவர் பேசிடலாம், இல்லை ஓகே பேசல, அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரம் நடக்குது, பெரிய கேப் உழுது இல்லை சார் நடுவில். அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்து. அதை டக்கு டக்கு டக்குன்னு பிரச்சாரத்தை முடியும் எல்லா கட்சியுமே போயிட்டு இருக்கு. ஆமாம், அதாவதுங்க இப்போ இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருக்கிற சிக்கல் என்னென்னா, சுற்றி ஒரு 4 பேரை தவிர வேறு யாருமே அவர் ரீச் பண்ண முடியாது. ஒரு வளையத்துக்குள்ளே இருப்பாங்க அவங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க மூலமாக தான் செய்தி தொடர்பு எல்லாமே. அதே மாதிரி வெளியிலேருந்து வர்ற தகவல் எல்லாமே இந்த 4 பேருக்குள்ள ஃபில்டர் பண்ணி தான் வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் நடக்கிற நெகட்டிவான விஷயங்களை சொல்லணும். சார் உங்களை பற்றி ஒரு தாட்ஸு வெளியில் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டத்தை கேன்சல் பண்ணீங்கன்னா வெளியில் பல பேர் சிரிக்கிறா. ஏன்னா இது டைம் கிடையாது, இருக்கிறது இன்னொரு 10 நாள். இந்த 10 நாளில் நீங்கள் 4 நாள் லீவ் போட்டிங்கன்னா அப்போ ஒருத்தரும் படாது பாடுபடுறாங்க. ஒருத்தர் டீ கடையில் உட்காந்து டீ ஆத்துறாரு, ஒருத்தர் ஜூஸ் போட்டு கொடுக்குறாரு, ஒருத்தர் தோசையை திருப்பி போடுறாரு, இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அன்பில் பொய்யாமொழி. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும்.